திரையில படம் பார்க்கும்போது உண்மையான சாமி வருமா? நிறைய அன்பர்கள், நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள் கேள்விப்படுவோம். சாமி திரையரங்கில் சாமி ஆடுறாங்க, சாமி வருது, பிடிக்க முடியல, ஆண்கள் பிடிக்க முடியல, பெண்கள் பிடிக்க முடியலன்னு நிறைய திரைப்படங்கள் மூலமாக அந்த அந்த திரை அரங்கத்திலேயே சாமி ஆடுவாங்க. அது உண்மையா? அது சாத்தியமா? அப்படி வர்றது சாமி தான் வருதா, இல்லை நமக்கு ஒரு அதீதமான ஒரு மகிழ்ச்சியில் நாம் ஆடுறோமா, இல்லை நம்ம மேலே இருக்கிற சாமி அந்த இடத்துல இறங்கிருச்சா, இல்லை அது போலியா ஆடுறோமா, பொய்யா ஆடுறோமா, இல்லை நம்மளுடைய ஒரு அனுமானத்தில் ஆடுறோமா, இல்லை நம்மளுடைய உடல் ஒரு சிலிர்ப்பு விட்டு நம்ம கிளர்ச்சி விட்டு நம்ம ஆடுறோமா அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக அல்லங்க. அதாவது நம்மளுடைய தெய்வத்தோட மேன்மையை நாம் பாதுகாக்கணும். அதுக்காக ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்களுக்கு, சாமி ஆடி வரும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். சாமி, உண்மையான சாமி வருது அப்படின்னா காரண காரியங்கள் இல்லாமல் எங்கேயும் சாமி வராது. தெய்வம் என் மேலே இறங்குது அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும், ஒரு காரண காரியம் இருக்கணும். சாமி அழைக்கிறோம், கலரியில் சாமி அழைக்கிறோம், சாமிக்கு தேவையான சகலத்தையும் வச்சு கடுமையான விரதம் பிடிச்சி சாமியை அழைக்கிறோம், காப்பு கட்டி விரதம் பிடிச்சி சாமியை அழைக்கிறோம். சாமி இறங்குது, மலை போல இறங்குது, இறங்கி அதனுடைய ஆயுதத்தை எடுக்குது, ஆடுது, வாக்கு சொல்லுது, ஆடி போகுது, மகிழ்ச்சி தான். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? என் பிள்ளைய கொடுத்த படையலை ஏற்றுக்கிட்டேனப்பா, என் பிள்ளைகளோட குறைகளை தீர்க்க வந்திருக்கேன், வாக்கு சொல்ல வந்திருக்கேன், இந்த எல்லையில் நான் உங்களுக்கு பிடிமானமாக இருக்கணப்பா, நானும் காத்து வருவனப்பா, நீங்கள் வணங்குற நான் உங்களுக்கு காட்சி அளிக்க வந்திருக்கேனப்பா அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்க, நன்மையை கொடுக்க நம்ம சாமி குறை தீர்க்க நம்ம சாமி வருது. மக்கள் மேலே வருது, சாமி மனுஷன் மேலே ஆடுறாங்க. அந்த சாமி அதனுடைய ஆயுதத்தை ஏந்தி அழகா 8 திசைகளையும் கட்டி காத்து, கரகத்தையா, ஆபரணங்களா, ஆபரண பெட்டியங்களா, அதை அந்த பிள்ளைகளவா, அதை எல்லாம் சேர்க்குது. சரி, பதிவுக்கு வருவோம். திரையரங்கில் அப்படி சாமி வருமா? சரி, திரையரங்கில் ஏங்க சாமி ஆடுறாங்க? அப்போ அதெல்லாம் உண்மை இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பொய்ன்னு சொல்கிறீங்களா, போலின்னு சொல்கிறீங்களா? அப்போ சாமி ஆடுறவங்களுடைய நிலை அவங்கெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் வரவேற்கத்தக்கதுங்க, வரவேற்கத்தக்கது. சாதாரணமான ஒரு மனுஷன் அப்படின்னா, இந்த உலகம் எப்படி உலகம் அப்படின்னா, சாதாரண மனுஷனையே ஒரு கோமாளியாக ஆக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க உலகம். அதில் சாமியை சுமந்து நிற்கிற நான் என்னை இந்த உலகம் கோமாளியா சித்தரிச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக அந்த சாமி ஆடும் நண்பர்களுக்கு அவர்களை புரிஞ்சு கொண்டு ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, திரையரங்கில் சாமியை பார்க்குறோம், திரையரங்கில் அந்த தெய்வத்தோட மேன்மையை திரையரங்கில் சொல்கிறாங்க, உண்மையை, நீதியை, சத்தியத்தை சொல்கிறாங்க. அதை சொல்லும்போது 2 காரணங்களுக்கு மட்டும்தான் சாமி வரும். 2 காரணங்களுக்கு தான் சாமி வரும், மற்ற எதுக்குமே சாமி வராது. திரையரங்கில் சாமி வர்றது கூட காரண காரியமாக தான் வருதுன்னு சொல்ல வர்றேன். ஆனால் அதுக்கு 2 காரியம், இந்த காரணம் தான் இருக்கணும். அந்த 2 காரணம் இல்லாமல் வேற யார் ஆடினாலும் அது பொய்யா இருக்கும், போலியா இருக்கும். அப்படி என்னங்க 2 காரணம்? சரி, சமீபத்தில் நிறைய படங்கள் வருது. கருப்பசாமி படம், அம்மன் படம், அந்த பாளையத்து அம்மன், ராஜகாளி அம்மன், அதே சமயம் கருப்பு, இது மாதிரி நிறைய சாமியோட பாடல்கள். இது மாதிரி நேரங்களில் நம்ம அந்த சாதாரண மனுஷன் இல்லைன்னா ஒரு சாமியாடி என் மேலே சாமி வர்றதுக்கு என்ன 2 காரணமாக இருக்கும்? நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்து. முதல் காரணம் என்ன அப்படின்னா, திரையில வர்ற அந்த காட்சிகள் என்னுடைய நிஜ வாழ்க்கையில சம்பந்தப்பட்டு அந்த காட்சிகளுக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கிற ஒரு காட்சிகளை அது பிரதிபலிச்சுச்சு. என்னுடைய சாமியோட நிலைய அது பிரதிபலிச்சுச்சு. நான் எனக்குள்ள ஏற்பட்ட தாக்கத்தை அது பிரதிபலிச்சுச்சு. அப்படிங்கிற பட்சத்துல முதல் காரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்ரோஷத்துல சாமி வரும். நம்மளுடைய உடல் ஆக்ரோஷமாக மாறி சாமி வரும். நீதி நிலைநாட்டல, அநீதி இழைக்கப்படுது,
அந்த அநீதிக்கு அந்த தெய்வம் அங்கே தண்டனை கொடுக்கப்படுது. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய தெய்வமும் என் மேலையும் எனக்கு இது நடந்திருக்குங்கிற பட்சத்தை பிரதிபலிக்கும் போது அந்த தெய்வத்தை ஒரு கணம் நம்மளுடைய உடல்ல உணர்ந்த ஒரு மக்கள் திரையில பார்க்கும்போது சாமி ஆடுவாங்க. அதுக்கு காரணகாரியம் இருக்கு. அங்க நடக்கிற விஷயம் என் சாமிக்கும் என் உடலுக்கும் எனக்கும் காரணமா இருந்த ஒரு நிகழ்வுனால அவங்க அந்த இடத்துல சாமி ஆடுறாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது என்ன? இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, சாமிக்கு அந்த காட்சியில அந்த தெய்வம் சந்தோஷப்படுது, மகிழ்விக்கப்படுது. அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கப்பெறுது. அந்த தெய்வத்தின் உச்ச மகிழ்ச்சியை அந்த காட்சி வெளியிடுது. அந்த ஒளிப்பதிவு நமக்கு காட்டி கொடுக்கும் போது அதே மகிழ்ச்சி எனக்குள்ள பிறக்கும் போது, என்னுடைய சாமியாய் எனக்குள்ள இருந்து உணரும் போது அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடா என் மேல சாமி வரும். ஒண்ணு மகிழ்ச்சி, இன்னொன்னு சீற்றம். இந்த ரெண்டு விஷயமும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒத்து போனால் மட்டும்தான் எனக்குள்ள இருக்க தெய்வத்தை நான் உணர முடியும். திரையரங்கா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, சம்பந்தமே இல்லாம நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா அது போலி, அது உண்மை அல்ல, அது பொய். அப்படி ஆடுவது சரி அல்ல. அது நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கிற மேன்மை அல்ல. நாம் கோமாளியாக சித்தரிக்கப்படுவோம். சரி, இந்த திரையரங்குல இது மாதிரி சாமி ஆடுற பெருமக்கள் இந்த இரண்டு காரணங்கள் இருந்துச்சு. ஒண்ணு, நீதி கிடைக்கல. அதாவது சீற்றம் அப்படிங்கிறப்ப அந்த சீற்றத்துல வலி, வேதனை, ஏமாற்றம், துரோகம் எல்லாமே அந்த இடத்துல அதுல பொருந்திடும். மகிழ்ச்சிங்கிறது ஒண்ணுதான். அந்த சீற்றமா வரும்போது நான் அவமானப்படுத்தப்பட்டேன், எனக்கு வலி கிடைச்சிச்சு, நான் இந்த வேதனை அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களும் கலந்து அந்த சீற்றமாக அந்த இடத்துல சாமி ஆடுவாங்க, சாமி வரும். அப்ப திரையரங்குல சாமி ஆடுறது அப்படிங்கிறப்ப இந்த இரண்டு காரியங்கள், என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த இரண்டு காரணங்கள் மட்டுமே வந்தா அதை நம்ம ஏத்துக்கலாம். ஏதோ உடம்பு கிளர்ச்சி ஊட்டி சிலுப்பூட்டி நம்ம ஆடணும் அப்படின்னு நாம ஆடணும் அப்படின்னா அது சரியா இருக்காது. ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். உங்க மேல இருக்கிற சாமி உங்களை சுத்தி இருக்க மக்களுக்கு நல்லது செய்யவே அவதரித்த சாமி. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அணையா விளக்கு வெளிச்சத்தை தான் கொடுக்கணும். உங்களுக்குள்ள இருக்க அந்த தெய்வ சக்தியை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை யாரும் அவமானப்படுத்திடக்கூடாது. உங்களையும் உங்களுடைய தெய்வத்தையும் யாரும் மேன்மை குறைவா கருதிடக்கூடாது. அப்ப தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்கள் இது போன்ற நிலைகள்ல கூட, இது மாதிரி திரையரங்குகள்ல கூட இது மாதிரி காட்சிகள் வடிவமைக்கப்படும் போது தனக்கே தன்னுடைய நிலையே ஒன்றி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? முடிஞ்சளவு நீங்கள் அதை அடக்கி கொள்ளணும். அடக்க முடியலங்க, அதை மீறித்தான் சாமி வருது. மகிழ்ச்சி தான். எந்த இடத்துல ஆடுறோம்னு இருக்குல்ல, பார்க்கிற சனம், அந்த சனங்கள் நம்ம மேல வைக்கிற பார்வை இருக்குல்ல, சரியான தெய்வத்தை உணர்ந்தவங்க சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாங்க, வணங்குவாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க. ஆனா அதையே என்ன பண்ணுவாங்க, ஒரு சில காட்சி ஊடகங்களுக்கு பிரயோகிக்கப்படுத்தி மூட நம்பிக்கைகள் மிகுந்த சனமாக நம்மளையும் ஒரு சில சனங்கள் ஒப்பிட்டு பார்க்கும். அது நமக்கு ஏற்படுகிற அவமானம் அல்ல, நம்முடைய தெய்வம் நாம சுமந்து வந்த நம்பிக்கைக்கு ஏற்படுகிற அவமானம். சாமி ஆடுற இடம் எங்க இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு ஆலயம், இல்ல சுத்தமான இடங்கள், அல்லது நீதி கிடைக்க வேண்டிய இடங்கள், அநீதி இழைக்கப்பட்ட இடங்கள். இது போன்ற இடங்களில் தான் நம்ம மேல சாமி வரணுமே தவிர, இது மாதிரியான இடங்கள்ல அறிவு அன்பர்கள் சாமியாடி வரும் மக்கள் எப்படி அவர்களை மீறி வந்தாலும் அவர்களுடைய கைகளையும் கால்களையும் அவர்கள் நாடி நரம்புகளையும் அடக்கி அதை நாம் அடக்கி கொள்ள வேண்டும். முடியலன்னா விட்டுருங்க, முடியலன்னா விட்டுருங்க, சாமி பார்த்துக்கிறோம், ஆடுங்க, மகிழ்ச்சியா ஆடுங்க, தப்பு இல்லை. ஆனா இருந்தாலும் அந்த சீற்ற நிலையிலையும் அந்த மகிழ்ச்சியான நிலையிலையும் இது போன்று தெய்வத்தை நாம் மீறி நாம ஆடும்போது அதை கொஞ்சம் தவிர்க்க நாம உண்டான முயற்சி எடுக்கணும். அதுதான் ஒரு அழகா
ரொம்ப ஒரு பாதுகாப்பானதா இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது அறிவு முன்பர்களுக்கு, சாமியாடி பெருமக்களுக்கு திரையரங்குகள்ல காட்சி இப்படி எல்லாம் சாதாரணமான வடிவமைச்சிட முடியாதுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு திரையில காற்ற காட்சியில ஒரு மனுஷனை மீறின ஒரு சக்தியை வெளிப்படுத்துறதுங்கிறது சாதாரண படைப்பு அல்ல. அந்த படைப்புகள் போற்றப்படணும், வணங்கப்படணும். அது மாதிரியான படைப்புகள்லாம் தெய்வ நம்பிக்கையை அதிகப்படுத்தும், உறுதிப்படுத்தும். அவர்கள் போற்றப்படக்கூடிய பெருமக்கள் இந்த இறை பணியை அழகாக தெய்வ சக்தியை மக்களுக்கு கடத்தி அவர்களுக்கு புரிய வைக்கும் ஆகச்சிறந்த திருப்பணி வரலாறை படைப்பை உருவாக்கும் பெருமக்கள் அந்த பெருமக்கள். ஆனா சாமி உண்மையான சாமியை சுமக்கிற மக்க ஒரு சில கேலி கூத்துக்கு ஆளாகிடக் கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.